அப்படியே இந்த இடங்களையும் பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இது வந்து கூடுதலாக வந்து நெல் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்காண்டு. செம்பருத்தம் பூமரம் நிற்கிது. பூவை பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்காண்டு பாருங்கள். எக்கச்சக்கமான பூ இருக்குது. ஒட்டு பேக்கு ஃபுல்லாக அறுத்தவங்கண்டா காணும் மாட்டுக்குண்டாக்கி. இந்த வளர்ந்த புல்லுண்டபடியா வெட்டுறதுக்கு நல்ல சுகமாக இருக்குது. இப்போ நாங்கள் பட்டின புல்லுகளை இந்த பேக்கில் எடுத்து பார்ப்போம் இவ்வளோ வருதுண்டு. கூடுதலாக வந்து அநியாயம் தானே. அப்போ அளவளவாக நாங்கள் வந்து மாட்டுக்கு வெட்டி போடலாம் பக்கத்தில் தானே. ரைட், இனி வீட்டை போக வேண்டியும். கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு இந்த இடங்களில் வந்து ரோன் போட்டு பார்க்கணும். நல்ல ஒரு அழகாக இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட ரோன் முடுற மாதிரி தான் பாருங்கள். எவ்வளோ உயரத்தில் இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டாண்டில் வந்து ஃபோனை வந்து உயர்த்தி பிடிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இப்போ வந்து புல்லு வேக தலையில் தூக்கி வச்சு கொண்டு வலிக்கிட்டாச்சு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் மாட்டுக்கு வந்து புல்லு வெட்ட போகிறோம். இன்றைக்கு புல்லு வெட்டுற வந்து இந்த அருவாளெல்லாம் வெட்ட போகிறோம். இந்த அருவாள் வந்து இப்போ வந்து சரியான குறைவு, பாவனைன்றது வந்து சரியான குறைவு. கூடுதலாக வந்து இப்போ மிஷினரியால் வந்து நெல் வெட்டுறபடியாக இந்த அருவாள் வந்து சரியான பாவனை வந்து சரியான குறைவு. எங்களோட வீட்டில் 1-2 அருவாள் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடுகளுக்கு புல்லு வெட்டுறபடியாக இன்றைக்கு வந்து புல்லு தான் வெட்ட போகிறோம். மாடுகளுக்கு வந்து மேய்ச்சல் வந்து சரியான குறைவு. அதோடு வந்து அப்பான்ற தோட்டத்தை வந்து கைவிடக்கூடாதுன்றபடியாக கச்சானெல்லாம் பிடிங்கிட்டோம். இப்போ திருப்பி நாங்கள் கச்சான் போடுறதுக்கு வந்து சில தோட்ட வேலைகளை செய்ய போகிறோம். இன்றைக்கு வந்து ஆதாரம் இந்த காணொலி மூலம் பதிவு செய்ய போகிறோம். அப்படியே வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வயல்வெளிக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் எங்கட காணிக்குள்ளே வந்து புல் குறைவு. இப்போ இஞ்சால ஒரு காணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய புல் இருக்குது. அந்த ஆற்றுக்கரையோட நிறைய புல் இருக்குது. இப்போ அவடத்து தான் போகணும். ஏன்டா அதில் போனால் ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே புல் வட்டி முடிச்சிடலாம். அப்படியே நாங்கள் புல்லு வெட்ட போவோம். அப்படியே இதில் பாருங்க ஒரு செம்பருத்தம் பூமரம் நிற்கிது. பூவை பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கான்னு பாருங்கள். எக்கச்சக்கமான பூ இருக்குது. பூவண்டா சொல்லி வேலை இல்லை பாருங்கள். இஞ்சால பக்கம் குறைவு. அப்படியே இஞ்சால பக்கம் பாருங்கள் இவ்வளோ பூ இருக்காண்டு. இந்த வயல்வெளியில் நிற்கிறது தானே, அடிக்கடி வந்து தண்ணி பாயிறபடியாக நிறைய பூ. நான் தூரத்தில் நின்று பார்க்க என்னடா சிவப்பாக தெரியுதுன்னு பார்த்தேன். அதுக்கு பூரா கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வர தான் தெரியும் பூ மரம் உண்டு. இங்கே பாருங்க இவ்வளோ பூ இருக்குண்டு. கிட்டத்தட்ட இதில் ஒரு 5-6 மாலை கட்டலாம் போட இவ்வளோ பூ போய் முடிங்கினா. அதை விட நிறைய பூ கொட்டுப்பட்டுருக்கு. இப்படியான இந்த வயல்வெளியில் நிற்கிற பூக்கண்டுகளை பாருங்கள் எவ்வளோ பூவண்டு. இப்படியே நாங்கள் புல்லு வெட்ட போவோம். பை கொண்டு வந்துருக்கிறேன். இந்தியாவில் வந்து அருவாளை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமென்னு நான் நினைக்கிறேன். கூடுதலாக வந்து இப்போ வந்து இந்த அருவாளெல்லாம் வந்து சரியான குறைவு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நெல்லுகள் கூடுதலாக இந்த அருவாளெல்லாம் வெட்டுறாங்க. இப்போ வந்து மிஷினரிகள் எல்லாம் கூடுதலாக வந்தபடியாக இப்போ இந்த அருவாள் வந்து வீடுகளில் இருக்கிறதே சரியான குறைவாக இருக்கும். எங்களோட வீட்டில் நாங்கள் மாடுகளுக்கு புல்லுகள் ஏதாவது வெட்டி போடுறபடியாக 1-2 அருவாளுங்கள்ட்ட இருக்குது. இப்படியே பாருங்கள் இந்த வயல்வெளியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெயிலும் வந்து குறையிற மாதிரி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று சைட்டுக்கு வந்துட்டோம். இதில் பாருங்கள் எவ்வளோ புல் இருக்காண்டு பாருங்கள். இந்த இடத்துல நாங்கள் மாட்டுக்கு புல் வெட்ட போகிறோம். இப்போ நாங்கள் புல்லை வெட்டுவோம். நல்ல புல் நிற்குது.
மாடுகள் எல்லாம் நல்ல வடிவாக விரும்பி சாப்பிடும் இந்த புல்லண்டை. ஒரு பேக்கு புல் அறுத்தோம்னா காணும் மாட்டுக்குண்டாக்கி. இந்த வளர்ந்த புல்லண்டபடியா வெட்டுறதுக்கு நல்ல சுகமாக இருக்கு. ஆக வந்து முத்தின புல்லண்டாலும் சாப்பிடாது, இப்படியான பிஞ்சு புல்லண்டா ஒன்றும் விடாமல் சாப்பிடும். இப்போ நான் மாடுதலத்தை வந்தபடியாக தான் தெரியும் இந்த இடத்துல வந்து நிறைய புல் இருக்கு. பாம்போல் பூச்சி எல்லாம் இருக்கும், கவனமாக தான் பார்த்து அறுக்கணும். இப்படியான புல்லுகளுக்கெல்லாம் பாம்போல் எல்லாம் இருக்கு. இப்போ நாங்கள் பட்டின புல்லுகளை இந்த பேக்கில் எடுத்து பார்ப்போம் இவ்வளோ வருதுண்டு. கூடுதலாக வந்து அநியாயம் தானே. அப்போ அளவளவாக நாங்கள் வந்து மாட்டுக்கு வட்டி போடலாம் பக்கத்தில் தானே. பாருங்க எப்படி இருக்குது புல்லுகளுண்டு. அமர்த்தினா நிறைய புல்லு வைக்கலாம். இன்னும் அரைவாய்க்கு புல்லு கூடி வரே இல்லை, வெட்டுவோம். இதுல எல்லாம் நல்ல புல்லு இருக்கு. கட்டாயமாக இந்த அருவாள் பிடிச்சி வெட்டவே கவனமாக இருக்கணும், கையில் வட்டி போடும். எங்களுக்கு வந்து பழக்கம் பண்ணபடியாக கொஞ்சம் வேகமாக புல்லுகளை வெட்டக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புல் வெட்டிட்டோம். அப்புறம் விட்டாலும் அப்புறம் பார்த்து வட்டி போடலாம் தானே. ஒரே நாளில் வெட்டி போட்டால் அப்புறம் வேறு இடத்து தான் புல் போகணும். இப்போ அளவளவாக வெட்டி போட்டால் தான் மாடு வந்து அளவளவாக சாப்பிடும். ரைட், இனி வீட்டை போக வேண்டியான். கிட்டத்தட்ட இவ்வளோ வரும் 15-20 கிலோ புல் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புல்லுகளெல்லாம் பட்டி கொண்டு ஒழிக்கிட்டோம். நேரத்துக்கு போனால் தான் மாடுகளுக்கு போடலாம். மாடுகள் வந்து பார்த்து கொண்டு நிற்கும். ஒரு பேக்கு புல் மங்களுக்கு காணும். மிச்சத்தை வந்து நாளைக்கு தான் பட்டணும். ஒவ்வொரு நாளும் வட்டி போட்டால் பாலும் கொஞ்சம் கூட கறக்கலாம். இப்படியே நாங்களே நீ வீட்டை போவோம். இப்படியே நான் இந்த இடத்த கொஞ்சம் உயர்த்தி காட்டுறோம், பாருங்கள் எப்படி இருக்கண்டு. இந்த இடங்களில் வந்து ரோன் போட்டு பார்க்கணும், நல்ல ஒரு அழகாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ரோன் முடுற மாதிரி தான் பாருங்கள், எவ்வளோ உயரத்தில் இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கண்டு பாருங்கள். இந்த ஸ்டாண்டில் வந்து ஃபோனை வந்து உயர்த்தி பிடிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கண்டு.
இந்த டைம்லாம் வந்து எங்களோட இடம் வந்து ரோனுக்கு வந்து நல்ல ஒரு அழகாக தரும். இப்போ வந்து புல்லு வேக தரையில் தூக்கி வச்சுக்கொண்டு ஒழிக்கிட்டாச்சு. மாடுகளும் பாவம் தானே, மாடுகளுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த புல்லுகள் இந்த டைமில் வட்டி போட்டால் மாடுகளுக்கு வந்து இப்போ மேய்ச்சல் கொஞ்சம் குறைவு. இந்த நெல்லுகள் வட்டினா அப்புறம் அவுட்டு விடலாம். அப்போ வீட்டில் இருக்கிற நேரம் இப்படியான இடங்களுக்கு வந்தால் நல்ல ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். மாடுகளுக்கு புல் வட்டினாலும் போயிடும். எங்களோட இடங்களை வந்து சுற்றி பார்க்கணுமாண்டா இந்த டைமில் வாங்கும் வந்தால் நல்ல ஒரு அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கண்டா புல்லெல்லாம் பட்டி கொண்டு வந்து மோட்டர் சைக்கிள் ஏற்றிட்டோம். இனி மோட்டர் சைக்கிள்லாம் வீட்டை போகிறோம். இங்கே பாருங்க, இதுதான் வந்து எங்கட வயல். இதுக்கு பசலையெல்லாம் போட்டுட்டோம். இனி வந்து தண்ணி மட்டும் அளவளவாக விட்டு கொண்டு வந்தோம்னா சரி. அப்படி நாங்கள் இனி வலிக்கிடுவோம். அப்படியே இந்த இடங்களையும் பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இது வந்து கூடுதலாக வந்து நெல் வயல்லாம் பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இப்போ வந்து புல் வய கூட போய்கொண்டு இருக்கிறோம் போயிட்டேன். அக்காக்கள் வந்து வேலி அடைச்சி கொண்டிருக்கிறேன். ஃபோனை வந்து இப்படி பிடிச்சி கொண்டு போக பார்த்து சிரிச்சு கொண்டிங்கன்னா என்னென்னா தனியாக தானே. அப்போ ஸ்டாண்டில் குழவி ஒட்ட கையால் பிடிச்சி கொண்டு தான் ஓடணும். இப்போ வீட்டடிக்கு வந்துட்டோம். இப்போ வந்துட்டோம். மாடு ரெண்டையும் காணலை. இன்னும் நேரம் இருக்குது ஆக்கள் வாரதுக்கு. வாரதுன்னு பாருங்க, சொல்லி வாய் மூடல அங்கே ஒருத்தர் வந்து கொண்டு இருக்கிறார் பாருங்க. வேகமாக ஓட்டத்தில் வரையின மக்கள் பேக் ஒன்று கொண்டு வந்து போட்டால் சரி. நம்ம கொஞ்சம் மற்ற மாடுகளும் பிறந்தான் இந்த புல்லுகளை கொண்டு வந்து போடணும். ஆக்கள் இப்போ வரையணும், ஓட்டத்தில் வரையணும் எல்லா மாடுகளும். இந்தியாவில் தோட்ட வேலைகள் கொஞ்சம் இருக்குது. கச்சான் எல்லாம் பிடுங்கி ஆஞ்சினாங்கள். இந்த கச்சான் குழி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் அங்கால ஒரு இடத்துல அள்ளி வச்சோம்னா இந்த மாடுகளுக்கு போடலாம். அப்போ அள்ளி வச்சுட்டு தானே இருக்கா தண்ணி விட்டு நிலைக்கணும். இப்போ தண்ணி விட்டு நினைச்சா தான் இருக்கா உழுது போட்டு திருப்பி கச்சான் போடணும். இன்றைக்கு வந்து இந்த வேலைகள் செய்தால் தான் ஒரு நாள் 2 நாள் லீவ் எடுத்து இந்த கச்சான்களை போட்டு முடிக்கலாம். கச்சானை போட்டு முடித்தோம்னா அப்புறம் தோட்டத்தில் பெருசாக வேலைகள் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த கண்டுகள் கொஞ்சம் வைக்கணும். அப்போ அப்படி செய்தாரோ அதே மாதிரி தோட்டத்தையும் வந்து கட்டாயம் வந்து நான் செய்யணும். அப்போ நான் தனியாண்டபடியாக காணொலி என்னென்று எடுக்கிறேன்ட்டு தெரியல. ஃபோனை பிடிச்சி கொண்டு தண்ணி நிலைக்கலாது. நான் உங்களுக்கு மேலோட்டமாக இப்படி இதை காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு வேலையும் நான் உங்களை கட்டாயம் காணொலி மூலம் பதிவு செய்வேன். தோட்டத்தில் வந்து என்னென்ன செய்கிறோம்ண்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கச்சாங்குடி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பொறுக்கி ஒரு இடத்துல சேர்த்து வச்சோம்னா இந்த மாடுகளுக்கு நாங்கள் பின்னைய டைமில் போட்டுக்கொள்ளலாம். ஆக்கள் வந்து சாப்பிடுக்கணும். இங்கே வச்ச மாமரங்கள் எல்லாம் நல்ல வடிவாக வளர்ந்து கொண்டு இருக்குது. அதை விட இந்தியாவில் என் கச்சான் இருக்குது பாருங்கள். இந்தியாவிலையும் கச்சான் இருக்குது. இதுக்கு வந்து நாள் இருக்குது. பிந்தி போட்டபடியாக இது பிடுங்குறதுக்கு நாள் வந்து இருக்குது. இன்னும் அப்படியே நாங்கள் அதே மாடுகள் அடைச்சி மாடுகளுக்கு புல்லை போடுவோம். இப்போ பாருங்க, பொழுதுவோட மாடுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கணும்.
எங்கே நின்றாலும் மந்திக்கணும். இப்படி புல் வட்டி போடுறபடியாக பரவாயில்லை, இந்த மாடுகள் கலைக்கிற வேலை இல்லை. என்ன தெரியும் என்ன புல் வட்டி கொண்டு வந்துருப்பானுண்டு. ஆள் வந்து வடிவா கேட்குறாரு பாருங்க. புல் வந்தால் தெரியுமண்ணே, புல் வந்தால் சரி, இந்த கேட்டை விட்டாக்கள் போகவே மாட்டேன். இப்போ மாடுகள் எல்லாம் வந்துட்டுது. இப்போ நாங்கள் புல்லெல்லாம் போட்டோம் பாருங்கள், சாப்பிட்டு கொண்டிக்க மாடுகள் எல்லாம். இதுகள் வந்து பால் இறக்குற மாடு, மற்ற மாடுகள் வந்து பட்டிக்குள்ளே நிற்குது. ஆக்கள் வந்து தனித்தனியாக நின்று சாப்பிட்டு பண்ணிக்கணும். அப்படியே இந்த மாடுகளுக்கும் போட்டுக்கலாம். எல்லா மாடுகளுக்கும் போட்டால் தான் ஆக்கள் நேரத்துக்கு வருவினோம். வேணும் பாருங்கள், சாப்பிட்டு பண்ணிக்கணும் ஆக்கள். அப்போ நாங்கள் இந்த காணொலி இதோட முடிச்சு கொள்வோம். மீண்டும் ஒரு அடுத்த நாளில் சந்திப்போம். பாய் பாய்.